அதுல பாடம் கட்டிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு இருக்கு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். திறந்ததை நானே மண் போட்டு மூடிடுறேன். மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாநாட்டில் 5-6 நாள் வேலை பார்த்து உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு 65 போட்டு சாப்பிட்டாதான் கொஞ்சம் வலி குறையும். பண்ணிடுவோமா பாய்ஸ்? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கூரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் எடுத்திருந்தாரு. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைப்பு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை குட்டி கதைகளாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் பொது நிகழ்ச்சிகளையும். அதை பிடிச்சிக்கிட்டு காப்பி அடிச்சுட்டு ஒரு குட்டி கதை. அது என்ன குட்டி கதைனா, நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்சவா என்று சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்க எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுனா உசுறு. திறந்த வெளியில நடத்தாம கூரை போட்டு நடத்திருக்காரு. கூரை போட்டு ஏன் நடத்தினாரு அப்படின்னு கட்சி காட்ட கேட்கும்போது, வேலூர்ல அதிகமான வெயில், மக்கள் மயங்கிட கூடாதுங்கிறதுக்காக கூரை போட்டோம் அப்படின்னு வெளியே சொல்லிருக்காங்க. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? விஜயனுடைய பொன் மேனிகள் கருகிடக்கூடாது, அந்த பிங்க் கண்ணங்கள் வந்து கருகிடக்கூடாது, அந்த பியூட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் கூரை போட்டா சாட்டையில வச்சு பொல பொழப்பாங்க. ஏன்டா சின்ன பையன் போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி என்ன இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி சேலத்துல இருக்க வெயிலுக்கே ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. ஒருவேளை வேலூர்ல இந்த கூரையை போடாம இருந்திருந்தா நிறைய மரணங்கள் நிகழும் அப்படிங்கிறது. அந்த கண்குள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளிங்கள். என்னடா பொத்து பொத்து விழுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் விழுறாங்க. ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. டேய், இங்க வந்து கூரை போட்டு மாலை நேரங்கள்ல பேசலாம். மாலை நேரங்களில் இவருக்கு பேச்சு வராது. மாலை நேரங்கள்ல இவருக்கு வேற வேலைகள் இருக்கும். அவர் கட்சி பணிகள் பல்வேறு பணிகள் இருப்பதனால 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அவருக்கு. வடிவேல் மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இந்த குட்டி ஸ்டோரிகளுடைய ஸ்டோரி ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் ஓகே, கண்டென்ட்டும் ஓகே. ஆனா அது விஜய்க்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஒரு சூழ்நிலையை எவன் சரியாக கையாளுகிறானோ, எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றானோ அவன் தான் தலைவன்னா. கரூர் விவகாரத்துல பின்னங்கால் பெடல் அடிக்க 40 கிலோமீட்டர் வேகத்துல கரூர் விட்டு ஓடி போன நீ எப்படா தலைவன்? கரூர் மக்கள் கேக்குறாங்க. அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான் நம்ம டிவிக்கு. ஃபிளாஷ்பேக். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ப்ராப்ளம் விஜய் வந்து வேணும்னு பேசணும், அவன் வேண்டாம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது பல பேருக்கு புரியல. அதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாப்புல, இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர். நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த துறையில சம்பாதிச்சீங்க, எந்த தொழில சம்பாதிச்சீங்க, அதை சொல்ல முடியுமான்றாரு. ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க. ஜேசிடி பிரபாகர் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த ஆதவ பையன் தெரியுமா, வளர்ந்துகிட்டவன், அவன்கிட்ட கேளுங்க, ப்ரோ நீங்க என்ன தொழில் பண்ணீங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா லாட்டரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது, பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது, வாச்சாத்தியில படுகொலையுடைய நாயகனே செங்கோட்டையன், அவரை வச்சுக்கிட்டு பேசலாமா ப்ரோ? நீங்களா பேசலாமா?